பாகிஸ்தானை ஆதரிக்கிறாரா தேஜஸ்வி யாதவ்? இந்தியா கூட்டணிக்கு தர்ம சங்கடம். இதை பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி சென்று பிரியாணி சாப்பிடும் போது கிரிக்கெட் விளையாட போக கூடாதா என்று ராஷ்டிரிய ஜனதாதள கட்சியின் முக்கிய தலைவர் தேஜஸ்வி யாதவ் கூறியிருக்கிறார். இது எதிர்க்கட்சியினரை தர்ம சங்கடத்திற்கு ஆளாக்கும் செயலாகவே பார்க்கப்படுகிறது. IPL போட்டிகளில் பாகிஸ்தான் மண்ணில் சென்று விளையாட முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக கூறி வருகிறது. இந்த நிலையில்தான் சாம்பியன் டிராபி போட்டிக்காக பாகிஸ்தான் சென்று இந்தியா விளையாட மறுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தேஜஸ்வி. இது தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் கூறும்போது, விளையாட்டுடன் அரசியலை கலப்பது நல்ல விஷயமாக நான் பார்க்கவில்லை. பாகிஸ்தான் சென்று இந்தியா விளையாடினால்தான் என்ன என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாகிஸ்தான் சென்று பிரதமர் மோடி பிரியாணி சாப்பிடும் போது பாகிஸ்தானில் நடக்கும் கிரிக்கெட் தொடருக்காக இந்தியா சென்றால்தான் என்ன என கேள்வி எழுப்பியிருக்கிறார் தேஜஸ்வி. இந்தியா பாகிஸ்தான் இடையே சுமூகமான உறவு இல்லை என்பதை நாம் அறிவோம். பாஜக ஆட்சி காலத்தில் மட்டுமல்ல, மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி செய்த போதும் சரி, ராஷ்டிரிய ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்ற குஜராத் போன்றோர் ஆட்சி செய்த போதும் சரி, எல்லை கடந்த பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் தூண்டிவிட்டு இந்தியாவை சீர்குலைக்க மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை நாடும் மக்களும் அனைத்து அரசியல் கட்சிகளும் நன்றாக அறிவார்கள். பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை தூண்டிவிட்டு மதவாதத்தை பயன்படுத்திக் கொள்வதை இஸ்லாமிய நாடுகளும் ஏற்கவில்லை. பாகிஸ்தான் உலக நாடுகளின் நம்பிக்கையை இழந்து வருகிறது. இதனால் இப்போது இந்தியாவுக்கு எதிரான அடியாளாக பாகிஸ்தானை பயன்படுத்திக் கொள்ள சீனா நினைக்கிறது. இதற்கு போட்டியாக அமெரிக்காவும் நேரடியாக களத்தில் இறங்காமல் தனது கூட்டாளி நாடான துருக்கியை தூண்டிவிட்டு பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்கும் தொழிற்சாலையை டெக்சாஸில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. இப்படி தெற்காசியாவில் ஒரு அடியாளாக செயல்பட்டு வரக்கூடிய பாகிஸ்தான் வல்லரசுகளின் துணையுடன் வங்க தேசத்தையும் கபளீகரம் செய்து வருகிறது. இதனால் பாகிஸ்தானுடன் இந்தியா ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று இருப்பதுடன் அவ்வப்போது பாகிஸ்தான் நடத்தும் தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு வருது. சமீபத்தில் கூட அமர்நாத் யாத்ரீகர்கள் மீது தாக்குதல் நடத்தி குழந்தைகள் உள்பட அப்பாவி மக்களை தீவிரவாதிகள் கொலை செய்ததன் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பதும் அம்பலமானது. இந்திய கிரிக்கெட் அணி பல நாடுகளுடன் ஒரு நாள் டெஸ்ட், T20 தொடர்களில் விளையாடி வந்தாலும் கூட பாகிஸ்தானுடன் விளையாடுவது கிடையாது. ICC தொடர்களில் மட்டுமே இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதி வருகின்றன. இந்த போட்டிகளும் இந்தியா பாகிஸ்தானில் நடக்காமல் வேறு இடங்களில் தான் நடந்து வருகிறது. இத்தகைய சூழலில்தான் ICC சாம்பியன் டிராபி போட்டி அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற உள்ளது. 2025 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தொடங்கும் சாம்பியன் டிராபி போட்டி மார்ச் மாதம் வரை நடைபெற இருக்கிறது. இதில் பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டியில் இந்தியா பங்கேற்காது என்று அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தேஜஸ்வி யாதவ் பாகிஸ்தானை ஆதரிப்பதை போல பேசியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானுக்கு விளையாட சென்ற இந்திய அணி வீரர்கள் மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதும் இங்கே கவலையுடன் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் மிக முக்கியமான நோக்கம் மத்தியில் மோடி ஆட்சியை அகற்றுவதும் பாஜகவுக்கு மாற்றான ஒரு திட்டத்தை முன்வைப்பதும் தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இந்தியா கூட்டணி என்று கூட பெயர் சூட்டப்பட்டது. இந்த நிலையில் மோடி எதிர்ப்போ அல்லது பாஜக எதிர்ப்போ இந்திய எதிர்ப்பாக மாறிவிட்டால் அது பாஜகவுக்கும் மோடிக்கும் தான் மிகப்பெரிய சாதகமான விஷயமாக மாறிவிடக்கூடும். இந்தியா என்பது மோடிக்கோ அல்லது பாஜகவுக்கோ மட்டும் சொந்தமானது கிடையாது. நம் அனைவருக்கும் சொந்தமான இந்த நாட்டில் நல்லிணக்கமும் அமைதியும் வளர்ச்சியும் தேவை என்பதுதான் நம் அனைவரின் நோக்கமாக இருக்க வேண்டும். இந்தியாவின் பாகிஸ்தானுக்கு எதிரான நிலைப்பாடு என்பது நமது நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மை தொடர்பான விஷயம் என்பதில் மோடியை விட பாஜகவை விட மக்களுக்கு மிக அதிகமாகவே அக்கறை இருக்கிறது என்பதுதான் யதார்த்தம். எனவே தேஜஸ்வி யாதவ் போன்ற இளம் தலைவர்கள் இதனை மடைமாற்றி பாகிஸ்தானுக்கு குரல் கொடுப்பதுதான் இங்குள்ள மோடிக்கு எதிரான ஆயுதம் என்று நினைத்தால் அது தீவிரவாத சக்திகளுக்கு தீனி போடுவதாகவே அமைந்துவிடும். எனவே நாட்டு நலன் கருதியும் மோடி எதிர்ப்பு என்பது இந்திய எதிர்ப்பாக மடைமாறி சென்று விடாமல் இருக்கவும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை மிகவும் கவனமாக தெரிவிக்க வேண்டும். பீகார் மாநில முன்னாள் துணை முதலமைச்சரான தேஜஸ்வி யாதவ் ஒரு கிரிக்கெட் வீரரும் கூட. தேஜஸ்வி யாதவ் இது பற்றி கருத்து தெரிவித்திருக்கிறார். ரஞ்சி மற்றும் IPL போட்டிகளில் அவர் விளையாடி இருக்கிறார். எனவே தேஜஸ்வியின் நோக்கத்தில் தவறு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தெரிவிக்கப்படும் கருத்துக்களால் ஏற்படும் விளைவுகளை ஒரு அரசியல் தலைவர் என்கிற முறையில் மிக கவனமாக அவர் இருக்க வேண்டும்.